வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் டைம் வந்தாச்சு. வாக்குறுதியா கொட்டுது. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் உண்மையிலே நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். 10,000 ரூபா பணமா இல்ல ஃப்ரீயா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜா? கட்சிகள் கொடுக்கற இந்த வாக்குறுதிகளை பார்த்து நமக்கு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்குல்ல. உண்மையில என்னதான் சொல்றாங்க? வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல ரெண்டு பெரிய கட்சிகளும் என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு பாத்துருவோம். முதல்ல அதிமுகவை பார்க்கலாம். அவங்களோட மெயின் ப்ராமிஸ் என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் பணம். ஆமாங்க, இது ஒரே தடவை கொடுக்கற பண உதவியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. வெறும் பணம் மட்டும் இல்லங்க, பொருள்களும் லிஸ்ட்ல இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம்னு சொல்லிருக்காங்க. சரி, இப்போ டிஎம்கே சைடு வருவோம். அவங்க நேரடியா பணம் தர்றதா சொல்லல. அதுக்கு பதிலா இன்கம் டாக்ஸ் கட்டாத குடும்பங்களுக்கு வாஷிங் மெஷினோ இல்ல ஃப்ரிட்ஜோ வாங்கிக்கிறதுக்கு 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் தர்றதா சொல்லிருக்காங்க. இந்த கூப்பன் மட்டும் இல்லாம ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற மாசாந்திர உதவித்தொகையையும் ஏத்த போறதா சொல்லிருக்காங்க. பாருங்க, பெண்களுக்கு உரிமைத் தொகை 2,000 ரூபாயாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,500, அப்புறம் வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடைக்கிற பென்ஷனும் நல்லாவே உயரும்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்களா, ரெண்டு கட்சிகளோட திட்டமும் எவ்ளோ வேற வேற மாதிரி இருக்குன்னு. அதிமுக ஒரே அடியா 10,000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா திமுக மாசம் உதவித்தொகையை ஏத்தி கூடவே பொருள் வாங்க கூப்பனும் கொடுக்கறாங்க. உங்களுக்கும் ஒரு கேள்வி தோணும்ல, இதுல எது பெட்டர்னு? ஓகே, இவ்ளோ வாக்குறுதிகள் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு ஒரே ஒரு விஷயம்தான் முடிவு பண்ண போகுது. அது என்னன்னு யோசிச்சிங்களா? இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த எல்லா சலுகைக்கும் ஒரே சாவி. அது என்ன டாக்குமெண்ட்னு பார்க்கலாமா? அது வேற எதுவுமே இல்ல, நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ரேஷன் கார்டு தான். ஆமாங்க, இந்த ஒரே ஒரு கார்டு தான் இந்த எல்லா வாக்குறுதிக்கும் பேஸ்மெண்டே. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ரேஷன் கார்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா, இல்ல அது சரியா இல்லைனா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. அந்த 10,000 ரூபாயும் வராது, இந்த 8,000 ரூபாய் கூப்பனும் வராது. அவ்வளவுதான். ஆனா ஒரு நிமிஷம், ரேஷன் கார்டு வச்சிருந்தா மட்டும் போதுமா? இல்ல, இப்போ சில முக்கியமான புது ரூல்ஸ் வந்திருக்கு. இது நம்ம எல்லாரையுமே பாதிக்க போகுது. என்னன்னு பார்க்கலாமா? இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு புரியும். எலெக்ஷன் ரூல்ஸ் அமல்ல இருக்கறதால அடுத்த 2 மாசத்துக்கு உங்க ரேஷன் கார்டுல ஒரு சின்ன மாற்றம் கூட பண்ண முடியாது. பேரை மாத்துறதோ அட்ரஸ் மாத்துறதோ எதுவுமே முடியாது. அதனால ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ். மிஸ் பண்ணிராதீங்க. மற்றும் ரொம்ப முக்கியமான ரூல், குடும்பத்துல கார்டுல பேர் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா கைரேகை பதிவு பண்ணியாகணும். எதுக்கு திடீர்னு இந்த ரூல்? கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, தப்பு நடக்கிறத தடுக்கவும் சலுகை எல்லாம் சரியான ஆளுக்கு போய் சேரவும் தான் இந்த ஏற்பாடுன்னு சொல்றாங்க. அடுத்தது, உங்க கார்டு என்ன டைப்னு செக் பண்ணுங்க. அது முன்னுரிமை அட்டை, அதாவது PH, இல்ல AAY கார்டா, இல்ல வெறும் சர்க்கரை கார்டா? இது இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல சொல்ற புது சலுகைகள் பெரும்பாலும் முன்னுரிமை அட்டைக்காரங்களுக்கு தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்ப நம்ம உடனே என்ன செய்யணும்? கவலையே படாதீங்க, உங்களுக்காக ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் இதோ. இந்த 3 ஸ்டெப்ஸ மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கைரேகையையும் ரேஷன் கடையில பதிவு பண்ணிருங்க. 2, உங்க கார்டு என்ன டைப்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 3, பேர் அட்ரஸ்னு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அந்த 2 மாச ஃப்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உடனே முடிச்சிருங்க. அப்புறம் பாத்துக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கடைசியா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இந்த முழு விளக்கத்தையும் முடிக்கலாம். ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்த எலெக்ஷன் வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சூப்பரான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தகுதியுள்ள ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அடுத்த 3 மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் மொத்தமா ஒரே தடவையில ஏப்ரல் மாசமே கொடுக்க போறாங்களாம். அப்போ கட்சிகளோட வாக்குறுதிகள் காத்துல பறந்து போகலாம், ஆனா உங்க கையில இருக்கிற ரேஷன் கார்டு தான் ரியாலிட்டி. அந்த சலுகைகளை எல்லாம் கரெக்டா வாங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா ரெடியா இருக்கா? இந்த கேள்விக்கான பதிலு நீங்க இன்னைக்கே செக் பண்ணிக்கோங்க.